காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட அரசி, மீனா, ராஜி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. லைக் அரசியும் சரி அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. மீனா, ராஜி பூ கட்டிகிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம மீனா வந்து அரசிக்கிட்ட கேட்குறாங்க, அரசி உனக்கு நான் மருதாணி வச்சு விடட்டுமா, என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்களே மருதாணி வச்சு விடட்டுமா அப்படின் போது அரசி சொல்கிறாங்க அவங்களுக்கு பெருசாக இதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, உங்கள் இஷ்டம் அண்ணி அப்படின் போது மீனா இருந்துட்டு, என்னது இது மாமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் உங்கள் இஷ்டம் நீடுறேன், மருதாணி வைக்கிறேன்னு சொன்னால் உங்கள் இஷ்டன்ற, உனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லையா அப்படின் போது எனக்கெல்லாம் இனிமேல் எந்த ஆசையும் கிடையாது, அதாவது அவங்க எடுத்த டிசிஷன் தான் தப்பாக போச்சு, ஸோ இனி எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்மளோட ராஜி சொல்கிறாங்க, அரசி நீ நல்லா தானே இருக்க அப்படின் போது, இவ்வளோ நாள் நல்லா இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம தங்கமயிலும் வராங்க. லைக் ரொம்ப டயர்டாக வராங்க, ஏன்னா டெய்லி அங்கே நின்று கால் வலிக்குது, இப்போ தான் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இப்போ ராஜியும் சரி மீனாவும் சரி, அக்கா ஏங்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த வேலையில் போயிட்டு, ரொம்ப கஷ்டம்க்கா. நம்ம ராஜி சொல்கிறாங்க, காலையில் சீக்கிரம் போயிடுவீங்க, நைட்டு ரொம்ப லேட்டாக வரீங்க, எதுக்குக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒர்க் போகணும் அப்படின்றாங்க. அண்ட் மீனாவும் சொல்கிறாங்க, அக்கா வேண்டக்கா இந்த வேலை அப்படின் போது, இல்லை மீனா இது நல்ல வேலை தான், ஆனால் என் மேனேஜர் தான் லீவ் எல்லாம் தர்றதுக்கு ரொம்ப யோசிப்பார் திட்டுவார் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, அப்போ இந்த வேலையை விட்டுருங்கக்கா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு வேறு வேலை வாங்கி தரேன் அப்படின் போது நம்மளோட அவங்க நம்ம மயில் தான் படிக்கலையே, யார்கிட்டயா சொல்லி அப்புறம் வேலை வாங்கிறேன் மாட்டிக்குவோமே அப்படின்ட்டு, இல்லை வேணாம் மீனா இந்த வேலையே நல்லா தான் இருக்குது, இன்னும் பழகல அதுதான் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரே மாதத்தில் 2 வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்காக்கா வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வேணாமா தாயே நானே படிக்கல, இதில் ஏதாவது பஞ்சாயத்து கிளப்பி விட்றதுமா அப்படின்ற மாதிரி தங்கமயில், இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவங்க கிட்ட கேட்குறாங்க, அரசி கிட்ட, அரசி நீ சாரி கட்ட போறியா இல்லை சுடிதார் போட போறியா மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே சைலண்டாக இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் கேட்பீங்க, அவள் சொல்லுவா உங்கள் இஷ்டம்க்கா, உங்கள் இஷ்டம் அண்ணி அப்படின்னு இருவா பாருங்க அப்படின் போது நம்ம தங்கமயிலும் சொல்கிறாங்க, இங்கே பாரு அரசி நீ ஃபீல் பண்ணாத, நீ நல்ல பொண்ணு, உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் மருமகள்லாம் வந்துட்டு சரி காஃபி போட்டு குடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி காஃபி போட்டு குடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு, அக்கா உங்களுக்கே டயர்டாக இருக்கு, ஏன்னா மயில் தான் காஃபி போட போகிறேன் போது நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு அந்த 3 மருமகளோட அந்த பாண்டிங் இருக்குல்லையா, ஏன்னா எல்லாருமே வேறு வீட்டு பொண்ணுங்க, ஆனால் ஒன்றா அப்படி ஒரு அக்கா தங்கச்சியாக பாசமாக இருக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கோமதி அண்ட் பாண்டியன் தான். ஸோ காலையிலே நல்லா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க, நல்லபடியாக நடக்கும்ல எல்லாமே அப்படின் போது, எதுக்கு பயப்படுற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவனை அவ்வளோ சொல்லியுமே வந்துட்டு குமார் காலேஜில் போய் அரசி காலேஜில் போய் பார்க்க போயிருக்கான், இப்போ கல்யாணம்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோ பயமாக இருக்குது அப்படின் போது நம்ம பாண்டியன் சொல்கிறார், அவனுக்கு அவ்வளோலாம் தைரியம் இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே அவன் மீறி பண்ணாலும் அவனை வெட்டி போட்டுட்டாலும் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, வேணாங்க அப்படிலாம் பேசாதீங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, சரி நான் போய் அரசி ரெடி ஆகிட்டாலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வராங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அரசிக்கு 3 அண்ணிங்களும் சேர்ந்து மேக்கப் பண்ணுறது, ஜுவல்ஸ் போட்டு விடுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கோமதி வந்துட்டு, அந்த ஆரத்தை எடுத்து போடு, அந்த நெக்லஸ் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அரசிக்கு போட்டு விட சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் நடக்க இன்னும் 2-3 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே இன்னும் நிறைய நகை சேர்த்து வச்சுருவேன், நீ படித்து முடிச்சிருவேன், நிறைய நகை சேர்த்து வச்சிடலான்னு நினச்சோம், ஆனால் நீ என்ன பண்ணுறது, நீ தான் அவசரப்பட்டுட்ட, அதனால் இவ்வளோதான் நகை இருக்குது அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை அவளை வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின் போது நம்ம கோமதி சொல்கிறாங்க, ஏய் என்னடி ஏதாவது பெத்த தாய் வந்து பிள்ளையை வருத்தப்பட வைக்கணும்னு சொல்லுவாங்களா, ஆனால் இவ அவசரப்பட்டுட்டாலேன்றதுக்காக தான் நான் சொன்னேன், ஆனால் எங்களை வருத்தப்பட வச்சிடாதமா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில் இருக்கா, அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தக்கார பையன், உனக்கு ஏற்ற பையனாக தான் அப்பா பார்த்துருக்காங்க, அப்பா தலைகுனிற மாதிரி எதுவும் நடந்துக்காத, இன்னைக்கு வருவாங்க, அப்பா சொன்ன மாதிரி அந்த பையனை ஓகே சொல்லிடு, அப்படி இல்லைன்னா அப்பா செத்துருவாங்க, தயவு செஞ்சு இதை பண்ணிருமா அப்படின்னு சொல்லி காலில் நான் காலில் கூட விழுகிறேன் அப்படின்ற மாதிரி கோமதி போகிறாங்க. அப்போ எல்லாரும் திட்டுறாங்க. அப்போ நம்மளோட அரசி இருந்துட்டு, அத்தை அம்மா ப்ளீஸ்மா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. தென் நம்ம கோமதி வந்துட்டு மயிலை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது, நீ வா நம்ம 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அரசி கூட மீனா அண்ட் ராஜி இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக சுகன்யா வராங்க. சுகன்யா வந்துட்டு, ஐயோ இவளுக்கு 2 பேர் இங்கே நின்றுட்டு இருக்காளுங்களே, இவளுக்கு 2 பேர் இங்கே நின்னா நம்மளால் அரசியை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக சரி ஒவ்வொருத்தரையாக கிளப்பி விடலாம் அப்படின்ட்டு, ராஜி நீ
என்ன இந்த ட்ரெஸ்லேயே இருக்க, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, சுடிதார் இருக்கு வேண்டாம், சாரி மாற்றிக்கோ அப்படின்போது நம்ம ராஜி வந்துட்டு எதுக்கு அத்தை என்னையா பொண்ணு பார்க்க வராங்க, எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம், நான் இதிலே இருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் மீனாவை கிளப்பணுமே அப்படின்ட்டு மீனா நீ இப்போ வேணா போய் சாரி மாற்றிட்டு வாயே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்போது மீனாக்கு தான் இவங்க யாருன்னு தெரியுமே. மீனா இருந்துட்டு இல்லை இல்லை வேணாம் வேணாம், எனக்கு இந்த சாரியே நல்லா தான் இருக்குது, மாப்பிள்ளை வந்துட்டு போகிற வரைக்கும் நாங்கள் 2 பேருமே அரசி கூட இருக்கிறோம் அப்படின்றாங்க. அண்ட் ராஜி இருந்துட்டு அத்தை உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு, சித்தி உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவளுக்கு 2 பேரும் நம்மளை விட மாட்டாளுங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்ததான் சுகன்யா கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு நம்ம கோமதி கிட்ட அத்தாச்சி நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்போது கோமதி கேட்டாங்க, ஏம்மா நீ தான் நேற்று என்ன சொன்ன, எல்லா வேலையும் நான் செய்கிறேன், சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா, ஆனால் நீ ஒரு வேலையும் செய்யலை, அதை நாங்கள் 2 பேரும் செய்கிறோம் அப்படின்னாங்க. ஏம்மா கோமதி உங்களுக்கு இதிலே தெரிய வேணாமா, அவள் வெறும் வாய் தான், வாயாலே வடை சுட்டு உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான்றதே உங்களுக்குலாம் தெரியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரிம்மா ஏதோ வேலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மயில் கிட்ட சொல்கிறாங்க கோமதி வெளியே போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வா, பின்னாடி வெளியே வச்சுருக்காங்க, அங்கே போய் பறிச்சுட்டு வான்றாங்க. ஸோ நம்மளோட தங்க மயில் அங்கே வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது 3 பசங்க ப்ளஸ் நம்ம சித்தப்பா பாலன் சித்தப்பா எல்லாரும் அப்படியே டென்ஷனாக ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம மயில் கேட்குறாங்க என்னது இது நவகிரகம் மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின் போது எல்லாமே வந்துட்டு அரசியல் நினச்சி தான் டென்ஷனாக இருக்குமா அப்படின்னு பழனி சொல்கிறாங்க. அண்ட் செந்தில் சொல்கிறாரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவளை நினைக்கும் போது அப்படின் போது பழனி கேட்குறாரு ஏண்டா இப்போ கஷ்டப்படுறோம் உங்கள் அண்ணன் அப்பாட்ட சொல்லியிருக்க வேண்டியதானா அப்படின் போது அப்பா கிட்ட சொல்ல முடிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம செந்தில் சொல்கிறாரு. அப்போ நம்ம சரணுன்னு சொல்கிறாரு அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுறது அவள் படிக்கணுமே, நாங்கள் அதை தான் யோசித்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் இவர் வந்துட்டு நம்மளோட கதிர் கேட்குறாரு அது அப்பா பிரச்சனைலாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது, அப்பா என்ன வேணாலும் பண்ணட்டும், தங்கச்சி எப்படி இருக்கா, அவள் நார்மலாக இருக்காளா, அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, அவள் கவலைப்படாமல் இருக்காளா அப்படின்னு தங்கச்சிக்காக அவர் பேசுனது நல்லா இருந்தது. அப்போ நம்ம தங்கமையில் வந்துட்டு இல்லை அவள் நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே ஃபேமிலியே வந்துட்டு நம்மளோட பாண்டியன் கோமதி பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இன்னும் உமையால் வீட்டிலேருந்து வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. லைக் நம்ம உமையால் அவங்க ஹஸ்பண்ட் அவரோட அக்கா ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுமே ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ளை காணோம் அப்படின்னு பார்த்தா மாப்பிள்ளை மட்டும் இன்னும் இறங்கலை, வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய வேலையில் இருக்காராம், ஃபோனில் அப்பப்போ மீட்டிங் இருந்துகிட்ருக்குமா, ஸோ உள்ள ஃபோன்லேயே தான் 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னாங்க உண்மையா. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையோட இன்ட்ரோ கூட காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த மாப்பிள்ளையை பார்த்தா அரசிக்கு இவர் தான் பேராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டாக தான் இருக்குது, தெரியல ஒருவேளை குமாரை உள்ளே கொண்டு வந்து அதில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளையும் அப்படியே அரசியோட இன்னொரு வேர்ஷன் மாதிரி தான் இருக்கிறனால சாப்பியாக இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க. லைக் அவரை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்மளோட பசங்களாம் கேட்குறாங்க வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலையில் இருக்கீங்க, சென்னையில் தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உமையால் சொல்ல வராங்க சென்னை தானே அப்படின்போது அது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இருந்துட்டு உமையாலோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இல்லை இரு முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம அதை பற்றி அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாரும் சென்னை நினச்சிட்டு இருக்காங்க, பட் அவர் சென்னையில் இருக்க போகிறது இல்லை அப்படின்றனால அது ஒரு கொஷின் மார்க்லேயே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மீனா ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஸோ மீனா உள்ளே போனதுமே எல்லாருமே கேட்குறாங்க அது ராஜி தங்கமாக இல்லை மாப்பிள்ளை எப்படி இருக்கார் அப்படின்போது நல்லா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அடுத்ததாக ராஜி வராங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வராங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து ராஜி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இதான் உன் சின்ன மச்சானோட ஒய்ஃப் அப்படின்னு மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ ராஜியும் பார்த்துட்டு வந்துட்டு மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்றாங்க அவங்க. உடனே அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு இருங்க நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து பார்க்குறாங்க. அப்போ கோமதின்ட்டு என்னடி 3 பேரும் ஒன்றா வராமல் ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்போது மாப்பிள்ளை அதாவது ரொம்ப ஃபன் டைப்பாக. அதுக்காக அவரை எப்படி காமிக்கிறாங்கன்னா லைக் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பழைய கால படத்துலலாம் வந்து மாப்பிள்ளை ஒருத்தராக பார்த்துட்டு போய் அப்டேட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படி பண்ணால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஃபன் பண்ணாராம். ஸோ தங்கமயிலும் சரி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, நல்லா பேசுகிறாரு, நம்ம அரசுக்காகவே பிறந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுகன்யாக்கு ஐயோ நமக்கு தனிமையில் ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அரசுக்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்மளோட கோமதி வந்து அரசியை கூப்பிட வராங்க. பார்த்தா அரசி ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க மூஞ்ச ஏண்டி இப்படி வச்சிருக்க அப்படின் போது அத்தை சும்மா இருங்கத்தை அப்படின்னு மீனா திட்டுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நல்லா சிரிச்ச மாதிரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிகிட்டு வராங்க.
ஸோ மாப்பிள்ளையும் அப்படியே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா உமையால் சொல்கிறாங்க, பாரு பொண்ணை பாரு அப்படின்னு. ஸோ பொண்ணை அப்படியே அந்த கதவெல்லாம் திறந்து பொண்ணை அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி கூட்டிகிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. எப்படா ஒன்று அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஊர் விட்டு துரத்தி விடுங்க, இல்லைனா கல்யாணத்தை வந்து குமார் கூடயாவது அனுப்பிச்சு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுங்க. அப்படியே வளவலன்னு எத்தனை நாளா எழுப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்காவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.